பண்டைய எகிப்து நாகரிகத்தில் அரசர்கள் இறந்தவுடன் மறு உலகிற்கு செல்வதாகவும் அவ்வுலகில் வாழ அவர்களுக்கு இப்பூ உலக உடல் தேவைப்படுவதால் இறந்த அரசர்களின் சடலங்களை பாதுகாப்பது அவசியம் என்ற நம்பிக்கை இருந்தமையாலும் அரசர்களின் சடலங்கள் பதனிடப்பட்டன. மனிதர்களின் சடலங்கள் மட்டுமல்லாது முதலை, பூனை ஆகியவற்றின் சடலங்களும் பதனிடலாக்கப்பட்டன. பண்டைய கிரேக்க வரலாற்று ஆசிரியர்களின் குறிப்பிலிருந்து பாரசீகத்தில் சில அரசர்களின் சடலங்களும் மெழுகை பயன்படுத்தி பதனிடலாக்கப்பட்டதாக தெரிய வருகிறது. எகிப்திய மம்மிகளே பொதுவாக அறியப்பட்டாலும் பதனிடலில் தொன்மையானவர்களாக கருதப்படுவோர் தென் அமெரிக்காவில் உள்ள சிலி மற்றும் பெருநாட்டில் வாழ்ந்த மக்களே ஆவர். ஆயினும் எகிப்து மம்மிகளின் பின்னணியில் பல மர்மங்கள் இருப்பதாக கருதப்படுகிறது. இவற்றை ஆராய்ச்சி செய்ய முயன்ற ஆராய்ச்சியாளர்கள் யாரும் உயிருடன் திரும்பியதில்லை என்று கூறப்படுகிறது. அப்படி பண்டைய கால எகிப்து மம்மிகள் எப்படி பதனிடப்பட்டன, அவற்றோடு என்னவெல்லாம் இருந்தது என்பது பற்றி இனி பார்க்கலாம். சின்சோரோ மம்மிகள் எகிப்திய மம்மிகளை விட பல ஆயிரம் ஆண்டு தொன்மையானவர்கள் ஆவர். பழமையான மம்மி நடு சகாராவில் உள்ள உன்முக்கியாக் என்ற இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட சிறுவனின் மம்மியாகும். இம்மம்மியின் அகவை சுமார் 5500 வருடங்களாகும். கிங் D2 என்ற மன்னனின் மம்மியில் பல் சொத்தை கேவட்டி ஒன்று கூட இல்லையாம். அந்த அளவு பாதுகாப்பாக உடல் பதனிடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மம்மியின் உடலையும் 7 துணி கொண்டு கட்டப்பட்டிருக்குமா. ஒவ்வொரு உடலையும் மம்மியாக பதனிடப்படும் போது 3 நபர்கள் அந்த செயல்பாட்டில் அமர்த்தப்படுகிறார்கள். ராம்சஸ் என்னும் மம்மிக்கு பாஸ்போர்ட் வழங்கப்பட்டது. அதன் இருப்பிடத்திலிருந்து பிரான்ஸ் கொண்டு செல்ல பாஸ்போர்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. நுரையீரல், கல்லீரல், வயிறு, குடல் போன்ற உடல் பாகங்களை அகற்றிவிட்டுதான் மம்மியாக பதனிடுவார்களாம். ஓர் மம்மியை முழுவதாக பதனிடப்படுத்த 70 நாட்கள் தேவைப்படுமாம். இந்த மம்மியோடு சேர்த்து அவர் உபயோகித்த விரும்பிய பொருட்கள், ஆபரணங்கள், உதவிக்கு ஆட்களும் சேர்த்து அந்த மம்மியோடு இருப்பார்கள். இதுவரை எகிப்து பகுதிகளில் 63 மம்மிகளின் கல்லறைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. கிங் D2 என்ற அரசரின் கல்லறையில் மட்டும் 6 தேர்கள் சேர்த்து கல்லறைக்குள் மம்மியாக பதனிடப்பட்டுள்ளது. மம்மிகளை பற்றிய இன்னும் சுவாரஸ்யமான விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் எஸ் என்று கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.